1969 அண்ணா இருந்தவரை திமுக ரொம்ப சுத்தமா இருந்தது. ஏன்னா அண்ணா இருக்கிறவரை யாரும் சம்பாதிக்கவே விடல. அண்ணா அவர்கள் புற்றுநோயில சாகுற அன்னைக்கு அவர் வீட்டுல ₹100 கூட இல்லை. அவங்க மனைவிட்ட வந்து அந்த அவருடைய டெட் பாடி அங்க இருக்கு, செலவுக்கு ₹100 அவங்க கையில இல்ல அப்படிங்கும்போது கருணாநிதியே ஆச்சரியப்பட்டார். கேட்டது ராணி அண்ணாதுரையை பார்த்து, என்ன நீ ₹100 இல்லையான்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, அவர் சம்பளத்தை வாங்கித்தான் செலவுக்கு கொடுப்பாரு, இன்னும் செலவுக்கு கொடுக்கல, அதுக்குள்ள இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் திமுக இருக்கிற தலைவர்கள்லாம் அதிர்ச்சியானாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 69 அவர் இறந்ததுக்கு அப்புறம் திமுகவே 71 வரை அதுல கருணாநிதி சிஎம் இருக்கும்போது ஒரு அமைதி காத்தார். ஆனா 71 அவர் வந்து எம்ஜிஆர் எல்லாம் போய் கேன்வாஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற உடனே திமுக தரம் ஆயிடுச்சு. லஞ்சம் ஊழல் இதெல்லாம் தலைவிரித்தா ஆயிடுச்சு. திமுக கட்சிக்காரங்க எல்லாம் துண்டெல்லாம் பாத்தீங்கன்னா தரையை அப்படியே தரவர தோடும். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போயிடுச்சு திமுக காரங்களுக்கு. காவல்துறை வந்து செயல்பட விடாம தடுத்தாங்க. அப்புறம் லஞ்சம் லாவண்யம் எல்லாம் அதிகமானவன தான் எம்ஜிஆர் வந்து கவர்னர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்கெங்க உங்க லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் என்னென்ன இதுல நடந்ததுன்னு லிஸ்ட் கொடுத்தாரு. இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த டைம்ல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு திமுக மேல உருவாச்சு. காமராஜர் அதை எதிர்பார்த்தாரு. எம்ஜிஆர் வெளியில வந்தோடனே வெறுப்படைந்த மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் பக்கம் திரும்பிட்டாங்க. நான் என்ன சொல்வது நாட்டினில் கண் கொண்டு பாருமையா.